கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். டேவிட் சிம்மன்ஸ் என்ற பிரபல கால்பந்தாட்ட வீரர் தன்னுடைய தகப்பனாரை பற்றி இப்படி சொல்லுகின்றார். என்னுடைய தகப்பனார் ஒரு இராணுவ அதிகாரி. அவர் சிறு வயது முதல் என்னை அதிகமாய் கண்டித்தே வளர்த்தார். நான் சிறு சிறு தவறுகள் செய்தாலும் உடனே அதை சரியாக செய்ய வைத்து தண்டனை வழங்குவார். நான் பள்ளியிலே படிக்கும் போது சிறந்த கால்பந்து வீரனாக உருவானேன். பள்ளிகளுக்கிடையே நடக்கும் போட்டிகளில் எல்லாம் நான் முக்கியமான வீரராக பங்கேற்பேன். அப்பொழுது ஒரு போட்டி தவறாமல் என்னுடைய தகப்பனார் அங்கே வந்து விடுவார். அவர் அந்த ஆட்டத்தை கவனித்து அதிலே நான் எங்கெல்லாம் தவறு செய்கிறேன் என்பதை சரியாக நினைவிலே வைத்து ஆட்டம் முடிந்தவுடனே என்னை கடுமையாக திட்டுவார். பொறுப்பற்ற முறையிலே முழு திறமையையும் வெளிப்படுத்தாமல் ஏனோதானோ என்று விளையாடி விட்டார். இப்படி இருந்தால் எப்படி நீ பெரிய வீரனாய் வருவாய் என்று சொல்லி திட்டுவார். நான் கல்லூரி படிப்பிலே சேர்ந்து அங்கும் கல்லூரி அணியிலே ஒரு சிறந்த கால்பந்தாட்ட வீரனாக இருந்தேன். அப்பொழுதும் அவர் தவறாமல் எல்லா மேட்சையும் பார்த்து என்னை கண்டித்துக் கொண்டே இருப்பார். அணியிலே விளையாடுகிறவர்கள் எல்லாரும் எதிரணிக்காரர்களை பார்த்து பயப்படுவார்கள். ஆனால் நான் எதிரணிக்காரர்களை கூட சமாளித்து விடலாம். இந்த ஆட்டம் முடிந்தவுடனே எங்க அப்பாவை எப்படி சமாளிக்கப் போகிறேன், என்ன செய்வது என்று பயப்படுவேன். வணிக ரீதியான பெரிய கால்பந்தாட்ட குழுக்களுக்கான பயிற்சி நடந்தது. அதிலே உலகிலே தலை சிறந்த அணியில் 2வது சிறந்த வீரனாக என்னை தேர்வு செய்தார்கள். எனக்கு கோடிக்கணக்கான சம்பளம் பேசினார்கள். எனவே நான் போன் போட்டு என் தகப்பனாரிடத்திலே மிகவும் சந்தோஷமாக, அப்பா, எனக்கு பல கோடி சம்பளத்திலே 2வது சிறந்த வீரனாக என்னை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். உடனே அவர் பதிலுக்கு அங்கிருந்து, 2வது சிறந்த வீரன் என்று பெயர் எடுப்பது உனக்கு பெருமையாகவா இருக்கிறது? உன்னை மிஞ்சி ஒருவன் இருக்கிறானே, அப்படியானால் நீ இன்னும் சரியில்லை என்றுதானே அர்த்தம் என்று சொன்னார். அப்படியானால் எல்லாருமே முதலாவது வந்து விட முடியுமா? வந்து விட வேண்டும் என்று சொல்லி என் தகப்பனார் என்னை நெருக்குவார். அது மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சரியாக தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும், மனப்பாட வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் யார் யாருடன் பேசுகிறேனோ அவர்களுக்கு என்ன பேசுகிறேன் எல்லாவற்றையும் அவர் விசாரித்து அறிந்து நான் சரியான வழியில் நடக்கிறேனா என்று சொல்லி என்னை கண்காணித்துக் கொண்டே இருந்தார். கடைசியாக நான் நாட்டிற்கான கால்பந்தாட்ட அணியிலே கேப்டனாக பொறுப்பேற்றேன். அப்பொழுதுதான் அவர் சொல்லுவார், இனி என்னை கண்டு பயப்படாதே, உனக்கு பின்னால் இருக்கும் கோடிக்கணக்கான இந்நாட்டு மக்களை பார்த்து பயப்படு. நீ கால்பந்தாட்டத்திலே சிறிய தவறு செய்தாலும் அத்தனை பேருக்கும் பாதிப்பை உண்டாக்குகிறாய். எனவே அதை நினைத்து ஆடு என்று சொல்லுவார். அதுதான் நமது தேசம் சிறந்த வெற்றிகளை குவிப்பதற்கும் மிகச்சிறந்த அணியாக விளங்குவதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறது என்று சொல்லுவார். பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்கிறார்களா? அவருடைய முன்னோக்கத்தை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறார்களா? அந்த விளையாட்டு வீரர் சொல்லுகின்றார், என் தகப்பனார் என் மீது எடுத்த அக்கறையை நான் என் பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டும். அதைத்தான் என் தகப்பனாரத்திலே கற்றுக்கொண்டேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். சிட்சை இல்லாமல் செல்லம் கொடுத்து கெடுத்து விடக்கூடாது. போதகம் இல்லாமல் வெறும் சிட்சை மட்டும் செய்து பிரயோஜனம் இல்லை. எனவே கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் நாம் பிள்ளைகளை வழிநடத்துவோமாக. அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.